DC மோட்டாரில் 37வது ப்ராப்ளம். இது கேட் 2017 கேட்ட ப்ராப்ளம். A 120 volt DC shunt motor takes 2 amps at no load. It takes 7 amps on full load while running at 1200 rpm. The armature resistance is 0.8 ohm and the shunt field resistance is 240 ohm. The no load speed in rpm is dash. ஸோ முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கிவன் ஷண்ட் மோட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷண்ட் மோட்டார் அண்ட் நோ லோட் அண்ட் ஃபுல் லோட் ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 120 வோல்ட். நோ லோட் கரண்ட் IL1 வச்சுக்கணும். சப்ளைலேருந்து வர்ற கரண்ட் லைன் கரண்ட் IL1 ஈக்குவல் டு 2 ஆம்ஸ். இது வந்து நோ லோட் கரண்ட். அப்புறம் ஃபுல் லோட் கரண்ட் IL2 ஈக்குவல் டு 7 ஆம்ஸ். இது வந்து ஃபுல் லோட் கரண்ட். லைன் கரண்ட் ஸோ சப்ளைலேருந்து வர கரண்ட் ஸோ IL1 IL2. அப்புறம் ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுல் லோட் ஸ்பீட் வந்து ஃபுல் லோடு வந்து செகண்ட் கண்டிஷன் 2 வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் லோட் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு 1200 rpm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 0.8 ohm and shunt field resistance 240 ohm. So RA equal to 0.8 ohm and shunt field resistance RF equal to 240 ohm. No load speed அதாவது first case 1 IL1 அது கரஸ்பாண்டிங்காக உள்ள ஸ்பீடு. ஸோ N1 வச்சுக்குவோம். N1 என்ன இதுதான் நம்மளோட கொஸ்டின். N1 என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு N1 ரிலேட் பண்ணதுக்கு EMF இக்குவேஷன் வேணும். EMF இக்குவேஷன்ஸ் எழுதணும்னா V மைனஸ் IA RA ஆர்மச்சூர் கரண்ட் வேணும். பட் இங்கே நமக்கு லைன் கரண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷண்ட் மிஷினில் லைன் கரண்ட்டுக்கும் ஆர்மச்சூர் கரண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்? IL ஈக்குவல் டு IF ப்ளஸ் IA. அதாவது ஷண்ட் மிஷினில் நமக்கு ஷண்ட் மிஷினில் ஃபீல்டு வைண்டிங் கனெக்டட் இன் பேரல் வித் ஆர்மச்சூர். இதை சப்ளைலேருந்து வர கரண்ட் லைன் கரண்ட் சொல்லுவோம் IL. இது IF, இது IA. நமக்கு தேவை இந்த IA, பட் IL கொடுத்துருக்காங்க. ஸோ IA கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? தட் இஸ் ஈக்குவல் டு IL மைனஸ் IF. ஸோ IFக்கு ஃபார்முலா என்ன? ஃபீல்டு கரண்ட்க்கு ஃபார்முலா IF ஈக்குவல் டு V இதான் அப்ளைட் வோல்டேஜ் V டிவைடட் பை இந்த RF போட்டால் நமக்கு IF கிடச்சிடும். ஸோ V பை RF. ஸோ இங்கே நமக்கு என்னது? V ஈக்குவல் டு 120, RF ஈக்குவல் டு 240. ஸோ 1/2 ஆர் 0.5 ஆம்ஸ். இதுதான் நமக்கு IF. ஸோ IF கிடச்சாச்சு. ஸோ நம்ம IL1 IA1 IA2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இட் இஸ் IA1 ஃபஸ்ட் கேஸில் நோ லோடில் கரண்ட் பார்த்திங்கன்னா IL1 மைனஸ் IF. இவ்வளவு IL1 நமக்கு IL1 ஈக்குவல் டு 2. ஸோ 2 மைனஸ் 0.5 equal to 1.5 amps. அதேமாதிரி IA2 என்னன்னு பார்த்தா that is IL2 minus IF. IL2 நமக்கு 7 amps கொடுத்துருக்காங்க. ஸோ 7 minus 0.5 that is 6.5 amps. ஸோ IA1 IA2 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிச்சலாம். ஈக்குவல் டு V minus IA RA. அதுக்கப்புறமா நம்ம ஸ்பீடையும் ரிலேட் பண்ணி ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு ஸ்பீடையும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? N1 கேட்டிருக்காங்க. ஸோ N1 பை N2 அப்படின்னு எழுதுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு E1 பை E2. ஸோ N1 ஈக்குவல் டு E1 பை E2 இன்ட்டு N2. N2 கொடுத்துருக்காங்க 1200 rpm. இப்போ நம்ம E1ம் E2ம் கண்டுபிடிக்கணும். ஸோ E1 ஃபஸ்ட் கேஸ் நோ லோடில் ஈக்குவல் டு V மைனஸ் IA1 RA. யூஷுவல் ஃபார்முலா தான். ஸோ எவ்வளவு? V equal to 120 minus IA1 equal to 1.5 RA equal to 0.8. So நமக்கு E1 equal to 118.8 volt. இதே மாதிரி E2. What is E2? E2 equal to V minus IA2 RA. That is equal to 120 minus 6.5 into 0.8. So E2 equal to இதை சிம்பிளிஃபை பண்ணால் 114.8 volt. So E2 E1
n2 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணனா நமக்கு n1 கிடைச்சிடும். ஸோ நமக்கு n2 equal to n1 equal to n1 equal to E1 by E2, that is 118.8 divided by E2 114.8 into 1200. இது வந்து n2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணனா நமக்கு n1 என்ன கிடைக்கும்? 1241.812 RPM. இதுதான் நம்மளோட ஆன்சர். 1241.812 RPM. இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்ததா டிசி மோட்டாரில் 38வது ப்ராப்ளம் பார்ப்போம். இது கேட் 2017 கேட்ட ப்ராப்ளம். A 220 volt 10 kilowatt 900 RPM separately excited DC motor has an armature resistance RA equal to 0.02 ohm when the motor operates at rated speed and with rated terminal voltage. The electromagnetic torque developed by the motor is 70 Newton meter. Neglecting the rotational losses of the machine, the current drawn by the motor from the 220 volt supply is dash. As usual 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் given செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார் அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்து வோல்டேஜ் ஈக்குவல் டு 220 volt and rated power P equal to 10 kilowatt என்னன்னா இது rated output power, அதான் P output power. அப்புறம் speed equal to 900 RPM கொடுத்துருக்காங்க. அப்புறம் armature resistance RA equal to 0.02 ohm கொடுத்துருக்காங்க. அப்புறம் when the motor operates at rated speed and with rated terminal voltage, the electromagnetic torque developed by the motor, அதாவது rated speedலையும் rated terminal voltageலையும் டெவலப் ஆகிற டார்க், அதாவது rated torque நம்ம வச்சுக்கலாம். that is T1 வச்சுக்குவோம். rated torque that is equal to 70 Newton meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. neglecting the rotational losses of the machine, the current drawn by the motor கேட்டுருக்காங்க. neglecting rotational losses. rotational losses neglect பண்ணுறோம் அப்படின்னா current drawn by the supply IA, separately excited motor, so only IA தான் இருக்கும். field வந்து செப்பரேட்டாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள வரலாம். நமக்கு ப்ராப்ளத்தில் ரேட்டட் பவர் அவுட்புட் பவர் தெரியும் கொடுத்துருக்காங்க, ரேட்டட் டார்க் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ரொட்டேஷனல் லாசஸ் நெக்லெக்டட். ரொட்டேஷனல் லாசஸ் நெக்லெக்டட்னா என்ன அர்த்தம்? டெவலப்டு பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர். டெவலப்டு பவர் ஈக்குவல் டு ரொட்டேஷனல் லாசஸ் இல்லைன்னா டெவலப் பவர் எல்லாமே அவுட்புட் பவராக கன்வெர்ட் ஆயிரும். டெவலப்ட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவர், இதுதான் நமக்கு மீனிங். ரொட்டேஷனல் லாசஸ் இல்லைன்னா டெவலப் பவருக்கு ஃபார்முலா என்ன? EB IA தட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர். அவுட்புட் பவர் ஃபார்முலா என்ன? வழக்கமாக நமக்கு டார்க் வச்சு சொன்னோம்னா T ஒமேகா, இதுதான் அவுட்புட் பவர். இந்த T வந்து ரேட்டட் டார்க்னு வச்சுட்டோம்னா அவுட்புட் பவர் வந்து ரேட்டட் பவர். ஸோ நமக்கு திஸ் இஸ் ஈக்குவல் டு P0. developed power equal to output power. developed power formula EBIA. output power க்கு torque termல formula T omega. so that is equal to output power. அதாவது இந்த டார்க் T1 வேணா வச்சுக்கிறோம். நமக்கு ரேட்டட் டார்க் T1 வச்சுருக்கோம். ஸோ T1 ஒமேகாவாக இருக்கும்போது நமக்கு உள்ள பவர் வந்து rated power. so EBIA equal to rated power and T1 omega equal to the rated power. the rated power நமக்கு கொடுத்துருக்காங்க. this is equal to 10 கிலோவாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மெஷினோட ரேட்டட் பவர். ஸோ EBIAவை 10 கிலோவாட்டுக்கு இக்குவேட் பண்ணி நம்ம ஒன்று கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி T1 ஒமேகாவை 10 கிலோவாட்டுக்கு இக்குவேட் பண்ணோம்னா நம்ம T1 கண்டுபிடிச்சலாம். ஸ்பீட் ரேட்டட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம T1 கண்டுபிடிச்சலாம். அதேமாதிரி EBIAவை 10 கிலோவாட்டுக்கு இக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம IA கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா P0 ஈக்குவல் டு T1 ஒமேகா. இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா T1. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா P0 ஈக்குவல் டு EBIA. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா IA. ஸோ இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு
ஸோ நம்ம ரேட்டட் டார்க்கை T1 எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன், ஸோ நமக்கு கொடுத்துருக்க டார்க்கை நம்ம T2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ T1 சொல்லிட்டேன், அது வந்து ரேட்டட் டார்க் தான் T1. ஸோ கொடுத்துருக்க 70 நியூட்டன் மீட்டரை நம்ம T2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் இந்த இக்குவேஷன்லேருந்து 10 × 10⁻3 10 kilowatt ஈக்குவல் டு T1 into omega equal to 2πn/60 2πn/60. இந்த என்னோட வேல்யூ 900 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு T1 equal to 900 RPM கொடுத்துருக்காங்க, 106.15 நியூட்டன் மீட்டர். இது வந்து ரேட்டட் டார்க். நமக்கு கொடுத்துருக்க ரேட்டட் டார்க்கில் ஏதோ ஒரு டார்க் கொடுத்துட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஆர்மேச்சர் கரண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரேட்டட் டார்க் கண்டுபிடிச்சிட்டு இது அதே மாதிரி ரேட்டட் டார்க் டைமில் உள்ள ஐஏ கண்டுபிடிச்சிடலாம். கரஸ்பாண்டிங் ஐஏ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரேட்டட் டார்க், அதாவது ரேட்டட் டார்க்காக இருக்கும்போது உள்ள கரண்ட் ஐஏ, தட் இஸ் IA1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு P0 10 × P0 equal to EBIA, செகண்ட் கேஸை யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு what is the formula for EB? EB equal to V minus IA RA into this is EB again IA. So இதை simplify பண்ணனா நமக்கு ஒரு செகண்ட் ஆர்டர் இக்குவேஷன் சொல்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ 10 × 10⁻³ equal to நமக்கு V equal to 220. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 220 into இது IA 220 IA minus IA² RA. RA நமக்கு கொடுத்துருக்காங்க 0.02. ஸோ 0.02 IA², that is இந்த term IA² RA. ஸோ இதை ஒரு equation ஃபார்ம் பண்ணால் இப்போ IA² அப்படி டேர்மில் that is 0.02 IA² இந்த சைட் கொண்டு வந்தோம்னா minus 220 IA plus 10,000 equal to 0. இப்போ குவாட்ராட்டிக் இக்குவேஷன் இருக்குது, நமக்கு இதை சால்வ் பண்ண தெரியும். -b + or -b² - 4ac divided by 2a. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி -b + or -√b² - 4ac divided by 2a. இதோட ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா ± 11,000 square minus 4 into A1 into 5 into 10⁵. அதாவது இதை நம்ம இதை அகெயின் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா IA², அதாவது 0.02 டிவைட் பண்ணி இந்த A வந்து 1 கோஎஃபிஷியன்ட் 1 ஆக்கக்காண்டி இதை பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்போது இந்த இக்குவேஷன் கிடைக்கும். A1னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் A1 ஆக்கியிருக்கோம், ABC கோஎஃபிஷியண்ட்டை. ஸோ அதுக்கு இதை கண்டுபிடிச்சோன்னா ஃபைனலாக நமக்கு IA வேல்யூ இதை சால்வ் பண்ணோன்னா IA ஈக்குவல் டு 2 வேல்யூ கிடைக்கும். ஒன்று வந்து இன்வேலிடாக இருக்கும், இதான் வந்து நமக்கு வேலிட் ரீசனபிள் ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து IA1, அதாவது IA1 கரஸ்பாண்டிங் டு ரேட்டட் டார்க். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு டார்க் ஃபார்முலா என்ன? செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டாரில் டார்க் இஸ் ப்ரொபோஷனல் டு ஜென்ரல் ஃபார்முலா டார்க் இஸ் ப்ரொபோஷனல் டு 5IA. இங்கே செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது கான்ஸ்டன்ட். ஸோ டார்க் ப்ரொபோஷனல் டு IA. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கேஸில் T1 ரேட்டட் டார்க் ப்ரொபோஷனல் டு IA1. ஸோ நமக்கு T1னும் தெரியும் IA, this is equal to IA1 rated டார்க் கரஸ்பாண்டிங்காக உள்ள கரண்ட். ஸோ T1 IA1 நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு T2, அது T2னா நத்திங் பட் கொடுத்துருக்க டார்க்கு 70 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ப்ரொபோஷனல் டு IA2. நமக்கு கேட்டிருக்குது இந்த IA2 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணால் T1 by or IA2/IA1 equal to T2/T1. ஸோ இதில் நமக்கு என்ன எழுதலாம்? ஃபஸ்ட் IA2 தேவை, ஸோ அதை ஃபஸ்ட் எழுதிக்குவோம். IA2/IA1 equal to T2/T1. ஸோ நமக்கு வேல்யூ என்ன? T2 என்ன? T2 equal to 70 நியூட்டன் மீட்டர், T1 equal to 106.15 நியூட்டன் மீட்டர் அண்ட் IA1 equal to 45.645 ஆம்ஸ். இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு IA2 கிடச்சிடும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். T2 equal to 70 நியூட்டன் மீட்டர், T1 equal to 106.15 into IA1 equal to 45.645. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா IA2 equal to 30.4
1 amps. இதான் நமக்கு ஆன்சர். இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு 30.1. ஸோ அப்ராக்சிமேட்லி இது இதோட தான் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. மீதி எல்லாமே 22, 4.34 பாயிண்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். இப்போ டிசி மோட்டாரில் 39வது ப்ராப்ளம். இது கேட் 2018 கேட்ட ப்ராப்ளம் பார்க்கலாம். A separately excited DC motor has an armature resistance RA equal to 0.05 ohm. The field excitation is kept constant. At an armature voltage of 100 volt, the motor produces a torque of 500 Newton meter at zero speed. Neglecting all mechanical losses, the no-load speed of the motor in radian per second for an armature voltage of 150 volt is dash. முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். கிவன் டேட்டா எழுதிக்குவோம். செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டார்னு கொடுத்துட்டாங்க. மோட்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா separately excited motor. அப்புறம் ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. RA equal to 0.05 ohm. அப்புறம் எக்ஸைட்டேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது நமக்கு ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். எக்ஸைட்டேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 100 volt. அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொடியூசஸ் டார்க் ஆஃப் 500 Newton meter. டார்க் ஈக்குவல் டு 500 Newton meter அட் அ ஜீரோ ஸ்பீட். அப்போ 500 Newton meterல ஸ்பீட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெக்கானிக்கல் லாஸஸ் நெக்லெக்டட்னு கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் லாஸஸ் அதாவது ரொட்டேஷனல் லாஸஸ் நெக்லெக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் the no load speed of the motor in radian per second and 150 volt. வோல்டேஜ் வந்து ஸ்பீடு வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரேடியன் பெர் செகண்டில் சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா வோல்டேஜ் ஆர்மச்சூர் வோல்டேஜ். அதாவது செப்பரேட்லி எக்ஸைட்டடாக நமக்கு ஆர்மச்சூர் வோல்டேஜ் தான் உண்டு. ஃபீல்டுக்கு செப்பரேட்டாக எக்ஸைட்டேஷன் கொடுப்போம். ஸோ ஆர்மச்சூர் வோல்டேஜ் 150 வோல்ட்டாக இருக்கும்போது நோ லோட் ஸ்பீட் திஸ் இஸ் என்ன, அது நோ லோட் ஸ்பீட் என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அதாவது ஒமேகா கேட்டிருக்காங்க. ரேடியன் பெர் செகண்ட்னா கரஸ்பாண்டிங் ஒமேகா வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வாங்க ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு நமக்கு ரெண்டு முக்கியமான ஃபார்முலா, தட் இஸ் டார்க்கும் அண்ட் ஸ்பீடு ரெண்டு ஃபார்முலா நம்ம எழுதணும். டார்க்கு ஃபார்முலா டார்க் ஈக்குவல் டு KIA ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட். அதனால் இல்லைன்னா ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் இல்லைன்னா K5 வரும். ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட்னால KIA. இன்னொரு ஃபார்முலா EMF ஃபார்முலா EB ஈக்குவல் டு K ஒமேகா. EB ஈக்குவல் டு K ஒமேகா. இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு 0வாக இருக்கும்போது ஒரு டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு n ஈக்குவல் டு 0 அப்படின்னா வாட் இஸ் EB இன்டியூஸ்ட் EMF. பேக் EMF இல்லைன்னா இன்டியூஸ்ட் EMF இன் த ஆர்மச்சூர் ஆஃப் த மோட்டார், அது வந்து 0. ஸோ இது மோட்டார் ரொட்டேட் ஆகும்போது தான் EB வந்து நமக்கு இன்டியூஸ்ட் ஆகும். EB நம்ம மோட்டார் ஸ்டேஷனரியாக இருக்கும்போது ஸ்பீடு 0வாக இருக்கும்போது EB ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு EBக்கு என்ன ஃபார்முலா? EB ஈக்குவல் டு V மைனஸ் IA RA நமக்கு தெரியும். ஸோ EB 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் இப்போ. ஸோ 0 ஈக்குவல் டு V மைனஸ் IA, V ஈக்குவல் டு 100 மைனஸ் IA இன்ட்டு RA கொடுத்துருக்காங்க 0.05. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு IA கிடச்சிரும். இதில் இருந்து IA கிடச்சிரும் 2000 amps. ஸோ நம்ம IA கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மோட்டாரோட ஸ்பீடு 0வாக இருக்கும்போது IA என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த IAவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? K வேல்யூ கிடைக்கும். நமக்கு டார்க் கொடுத்துருக்காங்க 500 Newton meter. ஸ்பீடு 0வாக இருக்கும்போது டார்க் வந்து 500 Newton meter கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே IA கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ Tயும் IAயும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு K கிடச்சிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1, 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1லேருந்து K ஈக்குவல் டு T by IA. T divided by IA. K equal to T divided by IA. T எவ்வளவு நமக்கு 500. IA வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 2000. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு K equal to 0.25. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் Kயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ இப்போ நமக்கு நோ லோட் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நோ லோட் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ லோட் ஸ்பீட். ஸோ நோ லோட் அப்படின்னா நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன், IA ஈக்குவல் டு 0. நோ லோட்னா ஆர்மேச்சர் கரண்ட் ஈக்குவல் டு 0. ஆர்மேச்சர் கரண்ட் 0 இருக்கும்போது EB V எப்படி ரிலேட் பண்ணலாம், EB ஈக்குவல் டு V மைனஸ் IA RA. ஸோ இந்த IA 0 இருந்தால் EB ஈக்குவல் டு V. ஸோ IA 0 இருக்கும்போது நமக்கு EB ஈக்குவல் டு V. ஸோ நோ லோடில் EB ஈக்குவல் டு V அது எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்காங்க, 150 வோல்ட். அதாவது 150 வோல்ட்டாக இருக்கும்போது நமக்கு என்ன ஸ்பீடாக தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ நோ லோடில் 150 வோல்டேஜ் இருக்கும்போது EB ஈக்குவல் டு V ஈக்குவல் டு 150. ஸோ இப்போ நமக்கு ஒமேகா ஈக்குவல் டு ஃபார்முலா செகண்டில் இந்த செகண்ட் இக்குவேஷன்ஸ் வந்து ஒமேகா ஈக்குவல் டு EB பை K. ஸோ EB பை K கான்ஸ்டன்ட் தான், அதை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 0.25, அது கண்டுபிடிச்சிட்டோம் 0.25. ஸோ நான் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 150 divided by 0.25. ஸோ நமக்கு ஒமேகா எவ்வளோ கிடைக்கும், 600 ரேடியன் per second. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ அட் நோ லோடில் 150 வோல்ட் சப்ளை கொடுக்கும்போது ஸ்பீட் எவ்வளோனா 600 ரேடியன் per second. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு டிசி மோட்டாரில் 40வது ப்ராப்ளம். இதான் லாஸ்ட் ப்ராப்ளம். கேட் 2018 கேட்ட ப்ராப்ளம். A 200 volt DC series motor when operating from rated voltage while drawing a certain load draws 10 amps current and runs at 1000 rpm. The total series resistance is 1 ohm. The magnetic circuit is assumed to be linear. At the same supply voltage, the load torque is increased by 44%. The speed of the motor in rpm. என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களை given data எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, given சொல்யூஷன் given என்ன கொடுத்துருக்காங்க, சீரிஸ் மோட்டார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் வோல்டேஜ் ஈக்குவல் டு 200 வோல்ட், வோல்டேஜ் ஈக்குவல் டு 200 வோல்ட். அப்புறம் சர்டைன் லோடு, அப்போ லோட் கரண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10 amps. பட் சீரிஸ் மோட்டாரை பொறுத்தவரை எல்லாமே சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கும், ஃபீல்டு ஆர்மச்சூர் எல்லாமே சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ லோட் கரண்ட் ஈக்குவல் டு ஆர்மச்சூர் கரண்ட் ஈக்குவல் டு ஃபீல்டு கரண்ட் எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், எல்லாமே 10 amps தான். இப்போ ஸ்பீட் கொடுத்துருக்காங்க அட் 1000 rpm. ஸோ N1 வச்சுக்குவோம் அந்த ஸ்பீடை 1000 rpm. சர்டைன் லோடில் ஸ்பீட் வந்து N1 1000 rpm. அண்ட் மோட்டார் ரெசிஸ்டன்ஸ் 1 ohm சீரிஸ், டோட்டல் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது RMன்னு வச்சுக்கோம். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா RA ஆர்மச்சூர் ப்ளஸ் RSC சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு RM கிடைக்கும். அதான் டோட்டல் சீரிஸ் மோட்டார் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். அதாவது சீரிஸ் மோட்டாரை பொறுத்தவரை நமக்கு எப்படி இருக்கும், ஃபீல்டு அடுத்து ஆர்மச்சூர். ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் RSC சீரிஸ் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ், இது RA. ஸோ இந்த ரெண்டு டெர்மினலுக்கும் இடையில நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா RM அது ஈக்குவல் டு RSC ப்ளஸ் RAவாக இருக்கும். அதுதான் மோட்டார் ரெசிஸ்டன்ஸ். அது ஈக்குவல் டு நம்ம RMன்னு வச்சுக்குவோம், மோட்டார் ஆர் மெஷினோட ரெசிஸ்டன்ஸ் 1 ohm. அதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா கேட்டுக்காங்க. என்ன கேட்டுக்காங்க அப்படின்னா அட் த சேம் சப்ளை வோல்டேஜாக இருக்கும்போது the load torque is increased by 44%. அதாவது T2 வந்து greater than T1. ஃபர்ஸ்ட் உள்ள டார்க் T1 வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் 44% இன்க்ரீஸ் ஆகுது, அது வந்து T2. ஸோ 44% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு என்ன அர்த்தம், T2 ஈக்குவல் டு 114%, 44% ஆஃப் T1, அதாவது 1.44 T1. இதான் மீனிங். அதாவது T1 வந்து 100% அப்படின்னா T2 வந்து 144% ஆஃப் T1, 44% இன்க்ரீஸ் ஆகின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த மோட்டார், அதுதான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது N2 ஈக்குவல் டு என்ன, இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இப்போ ஃபார்முலாஸ்க்கு வரலாம். இப்போ நமக்கு ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, N2 பை N1 ஈக்குவல் டு E2 பை E1 இன்ட்டு, அதாவது E ஈக்குவல் டு N5. ஸோ இதில் 5 வந்துச்சுன்னா இங்கே வந்து கீழே வரும். ஸோ 5.1 பை 5.2. பட் சீரிஸ் மோட்டாரை பொறுத்தவரையில் இந்த 5.1 வந்து ஃபீல்டு கரண்ட், ப்ரப்போர்ஷனல் ஃபீல்டு கரண்ட் இஸ் நத்திங் பட் ஆர்மச்சூர் கரண்ட். ஸோ இது வந்து IA1க்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். ஆர் IA1 எழுதிக்கலாம். இதுக்கு பதிலாக IA2க்கு 5.2 ஃப்ளக்ஸ் 2 வந்து IA2க்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். நமக்கு சீரிஸ் மோட்டாரில் டார்க் ஜென்ரல் ஃபார்முலா என்ன, டார்க் ப்ரப்போர்ஷனல் டு 5IA.
சீரிஸ் மோட்டாரில் இது ப்ரொபோஷனல் டு IA, ஸோ டார்க் ப்ரொபோஷனல் டு IA ஸ்கொயர் இதுதான் நமக்கு சீரிஸ் மோட்டாரில் உள்ள ஃபார்முலா. ஸோ நமக்கு இதை வந்து T1 T2 ரெண்டு கேசஸ்லேயும் ஸோ T1 ப்ரொபோஷனல் டு IA1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம், T2 ப்ரொபோஷனல் டு IA2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ T2 by T1 போட்டோம்னா IA2 ஸ்கொயர் டிவைடட் பை IA1 ஸ்கொயர். ஸோ நமக்கு T2 எவ்வளவு 1.44 T1, அப்புறம் T1 as T1 equal to IA2 ஸ்கொயர். இங்கே நமக்கு IA1 கொடுத்துருக்காங்க சர்டைன் லோடில் 10 amps, ஸோ 10 ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணனா நம்ம IA2 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா IA2 எவ்வளோ கிடைக்கும், IA2 equal to 12 amps. ஸோ இந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணோன்னா அதாவது T1 கேன்சல் ஆயிரும், 10 ஸ்கொயர் 100 இன்ட்டு 1.44 144, IA ஸ்கொயர் ஈக்குவல் டு 144, ஸோ IA2 ஈக்குவல் டு 12 amps இது நமக்கு கிடைக்கும். அப்புறம் E1 ஈக்குவல் டு, இப்போ E1க்கு வரும், E1 ஈக்குவல் டு V மைனஸ் IA1 RM, அதாவது RMங்கிறது RSC ப்ளஸ் RA. ஸோ E1 ஈக்குவல் டு 200, V நமக்கு கொடுத்துருக்காங்க 200, அண்ட் RM இது வந்து 10, IA1 RM ஈக்குவல் டு 1 ohm கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நமக்கு E1 கிடச்சிரும், தட் இஸ் ஈக்குவல் டு 190 volt. E1 இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம E2க்கு வரும். ஸோ வாட் இஸ் E2? E2 ஈக்குவல் டு V மைனஸ் IA2 RM. செகண்ட் கேஸில் உள்ள கரண்ட் அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 200 minus 12 into 1. So E2 equal to 188 volt. So இப்போ E2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலாக்கு வருவோம். ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா, N2 by N1 equal to E2 by E1 into IA1 by IA2 எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ N2 by N1 equal to E2 எவ்வளவு 188, E1 190, IA1 10, IA2 12. And N எவ்வளவு, N கொடுத்துருக்காங்க நமக்கு 1000 RPM. ஸோ இப்போ N ஈக்குவல் டு 1000 இதையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணி N அந்த சைடு கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா N2 ஈக்குவல் டு 824.561 RPM. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸ்பீட் ஈக்குவல் டு 824.561 RPM.